ఇది ఇది ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறு அறிவிப்பு. நம்முடைய அனுப்பர்பாளையம் சபையினுடைய கட்டுமான பணிக்காக நன்கொடை வசூலிப்பதற்காக இந்த புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தர்தாமே நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளின் தேவைகளை சந்திக்க வேண்டும், இதற்காக கொடுக்கிறவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அனுப்பர்பாளையம் சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக நன்கொடை பெறுவதற்கான இந்த புத்தகங்களை அச்சடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். ஆசீர்வதித்து தாரும். ஆலய கட்டுமான பணிக்கென்று கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பியறலும். இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிற இருதயங்களை கர்த்தர் எழுப்பியறலும். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் தாமே நியமித்திருக்கிற அநேகர் மூலமாய் இப்பணியை நீரே செய்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடியே உற்சாகமாய் கொடுக்கிற மக்களை கர்த்தர் எழுப்பி தாரும். ஆசீர்வதித்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வழிநடத்துவீராக. தொடர்ந்து இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு புத்தியையும் பலத்தையும் தந்துவிடும். மீன் பிரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைய நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 2:27. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய முதல் ஒரு சில வார்த்தைகளை வாசிச்சோம்னா, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலினால். இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இந்த குறிப்பிட்ட சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 22வது வசனம் 21வது வசனம் இவைகளிலிருந்து நம்ம வாசிச்சோம்னா, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டி 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை யாரை அப்படின்னா குழந்தையாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்க கொண்டு போனாங்க? எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள். ஏன்னா இந்த பலி முறைமைகள் பண்டிகைகள் எல்லாத்தையுமே எருசலேம் தேவாலயத்துல தான் செய்வாங்க. இப்ப யூதர்களுடைய முறைமையின்படி குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? எருசலேமுக்கு கொண்டு போய் பேர் வச்சு விருத்த சேதனம் செய்து பலி செலுத்தி அந்த நியாயப்பிரமாண முறையை நிறைவேற்ற போகிறார்கள். இது அந்த காலகட்டத்தில இருந்து யூதர்களுடைய ஒரு சடங்கு சம்பிரதாயம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எங்காவது ஒரு வெளியூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ச்சுக்கு அங்க ஏதாவது சர்ச்சுக்கு போலான்னு ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்க திடீர்னு நமக்கேற்ற வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னா அது எதேச்சையா நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எதேச்சையா அங்க போனேன் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா ஆண்டவரே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். இங்க சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனிதரை குறிச்சு பார்க்கணும்.
இந்த சிமியோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூதர். சிமியோன் ஒரு யூதரா இருக்கிறாரு. எருசலேமில் இருந்தார். அப்படின்னா அந்த எருசலேம் நகரம் கொஞ்சம் பெருசு. தேவாலயம் ஒரு பக்கம் இருக்கு. எருசலேம்ல அவர் எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை ஏவுகிறார். எப்படி ஏவுகிறார்? நீ எந்திரிச்சு தேவாலயத்துக்கு போ அப்படின்னு ஏவுகிறார். அடுத்த வசனத்துல அது குறிப்பிடப்படுது. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நீதியும் 25வது வசனத்துல நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் யார் இருந்தார்? பரிசுத்த ஆவி இருந்தார் அப்படின்னு நான் வாசிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. எப்படி? நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு வருஷ காலமா தங்களுக்காக ஒரு மேசியா வருவார் என்று காத்திருந்தார்கள். அவர் வந்து தம்முடைய பரிபூர்ண ஆளுகை இஸ்ரவேல் நாடு மொத்தத்துக்கும் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வருகிற மேசியா தான் மொத்த இஸ்ரவேல் நாட்டுக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால சிமியோனும் எப்படி நினைச்சிட்டு இருந்தாரு? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனிதனாக இருந்தார். அப்படின்னா ஒரு ராஜா வருவார், ஒரு மேசியா வருவார், அவர் வந்து எங்களுக்கு ஆறுதல் தருவார் அப்படின்னு காத்திருந்த ஒரு மனிதனா இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பொதுவாக யூதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய அவங்க மேசியா என்கிற பதத்தை நம்பினார்கள். தங்களுக்காக ஒரு ராஜா வருவார் என்று நம்பினார்கள். ஆனா வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லை. இந்த சிமியோனும் ஒரு யூதராக இருந்தார். இவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. இவருக்கு ஒரு மகன் இருந்தார். யாருக்கு? சிமியோனுக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் பேரு கமாலியேல். இத வந்து பரிசுத்த வேதாகமத்துல இல்ல. ஆனா யூதர்களுடைய பாரம்பரிய விஷயங்களை எழுதுகிற அந்த வரலாற்று பதிவுகள்ல இருக்கு. சில ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. இவருக்கு ஒரு மகன், அவர் பேரு கமாலியேல். இந்த கமாலியேலும் யூத ரபியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? யூத ரபினா யூத போதகர். ஆனா அந்த கமாலியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்ற எல்லா யூதர்களையும் போலவே எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், எங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கமாலியேல் தான் யாருக்கு ஆசிரியரா இருக்கிறாருன்னா, பவுலுக்கு ஆசிரியராக இருக்கிறார். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுத் தருகிற ஆசிரியராக இருக்கிறார். அப்ப கமாலியேல் அப்படிங்கிற ஒருவர், இவருடைய தகப்பன் சிமியோன் வயது முதிர்ந்தவர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நியாய பிரமாணங்களின்படி நடக்கிற நல்ல மனிதர், நீதியுள்ள மனிதர். அதனால வேதம் சொல்லுகிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இருந்தார். அதற்கு மேல இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராய் இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். வேத வசனங்களின்படி கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான் விஷயம். வேத வசனங்களின்படி சொல்லுங்க, வேத வசனங்களின்படி கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிற, நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் யார் இருப்பார்? பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக இருப்பார். இதுதான் முக்கியமான விஷயம். உலகம் சொல்லிக் கொடுக்கிறபடி, மற்ற சபைகள்ல சொல்லிக் கொடுக்கிறபடி அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் மேல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுகிற விஷயம் இல்ல. பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி நீதியும் தேவ பக்தியும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு இடத்திலும் யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனோடும் மனிதனுக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னா, அவர் அந்த மனிதனை ஏதோ சில விஷயங்களை செய்யும்படி முள்ளால தள்ளி கொண்டே இருப்பார், உந்தி தள்ளி கொண்டே இருப்பார். அதற்கு பேர் தான் ஏவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஏங்க திடீர்னு வெள்ளிக்கிழமை காலையில சர்ச்சுக்கு வந்தீங்க, இங்கதான் சர்வீஸ் இல்லையே அப்படின்னு யாராவது கேட்டா சிலர் சொல்லுவாங்க, இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எப்படி என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணலாம்னு தோணுச்சு, அதனால சர்ச்சுக்கு வந்தேன். இந்த தோன்றுகிற விஷயம் இருக்குது பாத்தீங்களா, நம்முடைய மனதிலே சிந்தைகளும் விருப்பங்களும் தோன்றுகிற விஷயத்த
அது நன்மையாக இருக்கிற பட்சத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். தீமையாக இருக்கிற பட்சத்துல நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இவர் வயது முதிர்ந்த ஒரு நபர். ஆனா அவருக்குள்ள ஒரு ஏவுதல், இப்ப எழுந்து நீ தேவாலயத்துக்கு போ. எங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு போ. அப்ப அவர் எந்த மூலையில் இருந்தார், எருசலேம்ல எந்த மூலையில் இருந்தாருன்னு தெரியல. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஏவின போது அவர் எங்க வந்தார் தெரியுமா? தேவாலயத்துக்கு வந்தார். என்ன காரணம்? அங்கு 26ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி அறிவிப்பார்? இந்த சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு எப்படி அறிவித்திருந்திருப்பார்? இப்படி யாராவது நேரடியா மைக்க பிடிச்சு பேசுற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நின்று சிமியோன் கிட்ட பேசியிருப்பாரா? ஏப்பா நீ என்ன பண்ணு, தேவாலயத்துக்கு போ, அங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவாங்க, பேர் வைக்க போறாங்க, விருத்த சேதனம் செய்ய போறாங்க, புறாவை பலி செலுத்த போறாங்க, அவர் பாக்குறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்டேன்னு யாராவது பக்கத்துல இருந்து பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எப்படி பேசினார்? கனவுகள் மூலமாக பேசினார், சொப்பனங்கள் மூலமாக பேசினார், தரிசனங்கள் மூலமாக பேசினார், வேத வாக்கியங்கள் மூலமாக பேசினார், தேவ தூதர்கள் மூலமாக பேசினார், சூழ்நிலைகள் மூலமாக பேசினார். அப்படி பல்வேறு வகைகள்ல பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், செய்திகள் மூலமாக பேசினார். இந்த சிமியோனுக்கு எப்படி ஆண்டவர் பேசி இருப்பாரு? நிச்சயமாகவே ஒரு தரிசனத்திலேயோ, ஒரு கனவுலையோ, ஒரு சொப்பனத்திலேயோ நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? பேசி இருப்பார். அவர் பேசுகிற விஷயத்த எப்படி அவர் எனக்கு தான் பேசுகிறார்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அது பழக்கம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதையும் அதை நம்ம கேட்கிறதையும் பழக்கப்படுத்தி கொண்டாதான் நம்முடைய இருதயத்திலேயே ஆண்டவர் பேசுகிறத உணர முடியும். அது பழக வேண்டும். அது நிச்சயமாகவே பழக வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போதும், தியானிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கை உறவாடும் போதும் அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா அடிச்சாதான் புரியும். யாருக்கு? குழந்தைகளுக்கு புரியும். ஆனா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்ணசைவுகளை கூட புரிஞ்சுக்குவாங்க. எதை புரிஞ்சுக்குவாங்க? கண்ணசைவுகளை கூட. அமைதியாரு அப்படின்னு வாயில சொல்ல வேண்டியது இல்லை, கண்ணில் பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்த போதும் அமைதியா வைக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அம்மா அப்பாவை குழந்தைகள் புரிந்து கொள்ளுகிறது. இப்படி நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை புரிந்து கொள்ளுவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மற்ற காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. நம்முடைய தேவன் என் தேவன் என்னிடத்துல என்ன விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளுகிறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப சிமியோன் வயது முதிர்ந்தவராய் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராய் வாழ்ந்த போது, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வாழ்ந்து பழகின போது, பரிசுத்த ஆவியானவர் தன்னிடத்துல என்ன சொல்லுகிறார், சொல்ல வருகிறார் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு முதிர்ந்த மனிதனா இருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை எங்க இருந்து கொண்டு வராங்க? பெத்லகேம்ல இருந்து இங்க கொண்டு வராங்க, எருசலேமுக்கு கொண்டு வராங்க. அவங்க வர்றது இந்த சிமியோனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார், நீ எழுந்து என்ன பண்ணு, எருசலேம் தேவாலயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே பேசுகிறவைகளை புரிந்து கொள்ளத்தக்க ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் படு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எங்கே ஆவியானவர் வெளிப்படுகிறது இல்லை, எங்கே பாவத்திலே உறுதியாய் இருக்கிறோமோ, எந்த ஒரு பாவத்தையும் சிற்றின்பத்தையும் விட்டுவிட முடியாமல் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறோமோ, அங்க எல்லாம் நம்முடைய மன கடினத்தை பார்த்து, இருதய கடினத்தை பார்த்து ஆண்டவர் அங்க பேசுறதே கிடையாது. அவர் பேசாம இருந்தது கிடையாது. பாவியாகி இருக்கிற ஒரு மனுஷனை எச்சரிக்காம இருந்தது கிடையாது. நீ நல்ல வழியில நட, பரிசுத்த வேதாகமத்தை வாசி, ஜெபம் பண்ணு, ஒழுக்கமா இரு, பரிசுத்தமா இரு அப்படின்னு ஆண்டவர் யாரையும் எச்சரிக்காமல் இல்லை. எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது நம்முடைய இருதய கடினத்தை, மன கடினத்தை ஆண்டவர் பார்ப்பார். இவங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, அதனால என்ன பண்ண வேண்டாம், சைலண்டா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய அனுதின வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் நம்மோடு கூட பேசுகிறாரா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? அவருடைய ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
அவருடைய ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். தினமும் காலையில எழுந்த உடனே யாராவது வந்து ஜெபம் பண்ணு, பைபிள் வாசின்னு நமக்கு சொல்ல வேண்டியிருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆலயத்துக்கு நேரமே வாங்க, சண்டே சர்வீஸ் இருக்குது வாங்கன்னு யாரும் அழைப்பு கொடுக்க வேண்டியிருக்காது. வாரம் ஆச்சு அப்படின்னா ஆலயத்துக்கு போக வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவருக்கு என்று கொடுக்க வேண்டும், ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ளே தானாகவே எழும். அப்படி வரல அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட பேசல அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாமவே ஜெபிக்கவில்லை அப்படின்னா கடவுள் நம்மோடு கூட பேசவில்லை என்று அர்த்தம். நாமவே வேதம் வாசிக்கவில்லை அப்படின்னா கடவுள் நம்மோடு கூட பேசவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்போ அதையும் தாண்டி ஏன் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பழக்க தோஷமா வச்சிருக்கிறோம். எப்படி வச்சிருக்கிறோம்? பழக்க தோஷமாக வச்சிருக்கிறோம். சுவாரமான சர்ச்சுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். 4 ஆசீர்வாதமான வார்த்தையை வாங்கிட்டு வந்தாதான் அந்த வாரம் முழுக்க ஒரு உற்சாகமா ஓடுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே பழக்கி வைத்திருக்கிறோம். சில மாட்டு வண்டிகள் வச்சிருந்தவங்களா பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நிறைய வச்சிருப்பாங்க, இப்ப நிறைய இல்ல. சில மாடுகள் பழகி வச்சிருப்பாங்க. எப்படி பழகி வச்சிருப்பாங்க? அது ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாட்டை அவுத்து விட்டோன்னே அதுவாக வந்து தன்னுடைய கொம்புகளால அந்த நுகத்தை தூக்கி தன்னுடைய கழுத்துக்கள் அதே மாட்டிக்கும். எதுக்கு? என்ன எஜமான் எங்கேயோ கூட்டிட்டு போக போறாரு, நான் ஏதோ பாரம் சுமக்கணும்னு அந்த மாட்டை பழகி வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல மாடுகளை தானியம் சாப்பிடுறதுக்கு, அதுக்கான உணவு சாப்பிடுறதுக்கு அவுத்து விட்டா கூட எஜமான் எங்கேயோ கூட்டிட்டு போக போறாரு போலன்ட்டு இது என்ன பண்ணி தெரியுங்களா? சாப்பிடாம போய் மறுபடியும் நோகத்தை தூக்கி தன்னுடைய தலையில கழுத்துல போட்டுக்கும். ஆனா எஜமான் திரும்ப அதை கழட்டி விட்டு மறுபடியும் சாப்பிடுறதுக்கு தண்ணி காட்டுறதுக்கு கூட்டிட்டு போவார். இது பழக்க தோஷம். ஆனா இது பழக்க தோஷமாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதும், வேதம் வாசிக்கிறதும், ஆலயத்துக்கு வர்றதும், ஆண்டவர் நோக்கி பார்க்கிறதும், அங்கே சொல்லப்படுகிற விஷயங்களை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துறது, பிராக்டிஸ் பண்றது, இது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அதுதான் சிமியோனுக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதன் நடத்தப்படுகிறான் அப்படின்னா வெளிப்படையான வாழ்க்கை மட்டுமல்ல, அந்தரங்கமான வாழ்க்கையும் பரிசுத்தமாக தான். எப்படிங்க? வெளிப்படையான வாழ்க்கை அல்ல, அந்தரங்கமான வாழ்க்கையும் பரிசுத்தமாகத்தான். வெளியே எப்படியோ அப்படித்தான் உள்ளேயும், ஆலயத்துல எப்படியோ அப்படித்தான் வெளியேயும். எல்லாருமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்துட்டோமா? இல்ல, அனுதினமும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அனுதினமும் வளர்ந்துட்டு இருக்கோம். அனுதினமும் வளர வளர ஒவ்வொரு நாள் இரவு நேரத்திலையும் நம்ம படுத்து கண்களை மூடும் போது திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். எப்படி இடைப்படுவார் தெரியுமா? இந்த நாள் முழுக்க நடந்த சம்பவங்கள், வரலாறு, அதை அப்படியே சுருக்கி காமிப்பார். இதுல நீ எந்த இடத்துல தப்பா பேசியிருக்கிற, எந்த இடத்துல சரியா பேசியிருக்கிற, எந்த இடத்துல உன்னுடைய சிந்தைகள் மாறுபட்டுச்சு, எந்த இடத்துல சரியா இருந்துச்சு, எதுல நீ உன்னை சரி செய்து கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், அழகா சொல்லி கொடுப்பார். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக தவிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய ஏவுதலை, அவருடைய வழிநடத்துதலை தவிர்க்கிற பிள்ளைகள், தவிக்கிற பிள்ளைகளாக ஒரு நாள் மாறி போவார். உலகத்தோட பார்வைக்கு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம, சொந்த பந்தங்களுக்கு தெரியாம, நம்ம மேல அக்கறை காமிக்கிறவங்களுக்கு தெரியாம ரகசியமா சிலர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாம் ஒரு நாள் போராட்டத்திலையும், பிரச்சனையிலையும், சண்டையிலையும், மோதல்லையும், சமாதான குறைவுலையும், இன்னும் சொல்ல போனா மரணத்துக்கு நேராக கூட கூட்டிட்டு போகும். எப்படி கூட்டிட்டு போவோம்? மரணத்துக்கு நேரம். ஏன்னா வெளியே நம்ம நடிச்சு வாழ்றோம், பெரியவங்களாட்ட அப்படி இப்படின்னு நடிச்சு வாழ்றோம். ஒரு நாள் அந்த நடிப்பு எல்லாம் வெளியே தெரிய வரும்போது, ஐயோ மானம் போகுதே, மரியாதை போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது மரணத்துக்கு நேராக கூட கூட்டிட்டு போகும். ஆண்டவராகிய தேவன் அவ்வப்போது நம்மை எச்சரித்து வழி நடத்துகிறார், ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறார். ஆலோசனை சொல்லும் போது அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்கள் ஆலோசனை சொல்லும் போது, தேவனுடைய பிள்ளைகள் வந்து எத்தனையோ பேர் இங்க வந்து செய்தி கொடுக்குறாங்க, அத்தனை பேர் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்முடைய இருதயத்துல வந்து விழுகிறது, செவிகள்ல வந்து விழுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மோசம் போகும். பரிசுத்த வேதாகமத்துல நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு
பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. லூக்கா 4:1 வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:7. 16:7. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை என்ன செய்தாரா? போக விட்டாதிருந்தார். தேவனுடைய ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஆவியானவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவர்களை தடை செய்கிறார். அதனால அவங்க போகாம தவிர்த்துட்டாங்க. சில இடங்களுக்கு ஆவியானவர் போ அப்படின்னு சொல்லுவாரு, சில இடங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எப்படி அவங்க பழகினாங்க அப்படின்னா, தேவனோடு வாழ்ந்து 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 பழகிட்டாங்க. ஒரு எத்தியோப்பிய நாட்டு மந்திரி ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகம புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறார். வாசிச்சுட்டு ஐயோ அது புரியலையே, என்ன நடக்குது? தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தன்னை குறித்து சொல்லுகிறாரா, வேறொருவரை குறித்து சொல்லுகிறாரா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பிலிப்புவை அனுப்புகிறார். நீ போய் ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்னு அனுப்புறாரு. பிலிப்பு எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அது அவங்களுடைய பழக்கம். தேவன் தன்னோடு கூட பேசுவதை உணர்ந்து கொள்வது அவர்களுடைய வழக்கம். ஏன்னா அப்படியே பழகிட்டாங்க. ஆவியானவர் அனுப்புகிறார், பிலிப்பு வருகிறார். எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறார். அங்க போய் பார்த்து இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற வசனம் அப்படின்னு சொல்லும் போது எத்தியோப்பிய மந்திரி புரிஞ்சுக்கிறார். புரிந்து கொண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து சந்தோஷத்தோட போனார். பிலிப்பும் தன் வேலையை பார்க்கும்படி திரும்பி வந்தார். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள் உணர்வுகளை தட்டி எழுப்பி பேசுவார். உள் உணர்வுகளை தட்டி எழுப்பி பேசுவார். சில நேரங்கள்ல அதிகாலை நேரத்துல ஆண்டவர் எழுப்பி விடுவார். நம்ம தான் தூக்கத்துல முழிச்சிட்டோம், என்னடா திடீர்னு முழிச்சிட்டோமே, தூக்கம் போயிருச்சு அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஏதோ ஒரு விதத்துல கடவுள் நம்மை தம்மோடு கூட கனெக்ட் செய்கிறார். மகனே ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரே எழுப்பி விடுவார். அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறத பார்க்க முடியும். நிறைய பேரு இந்த உலகத்துல அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு அவைகளை துரத்தி கொண்டு திரிகிறார்கள். அப்படி வேணும், அப்படிப்பட்ட மேன்மை வேணும், இப்படிப்பட்ட உயர்வு வேணும், துரத்திக்கிட்டு திரிகிறாங்க. இல்ல, நீங்க துரத்த வேண்டியது தேவனுடைய சமூகம். அதிகாலை நேரத்துல, அந்த நாளின் துவக்கத்துல நீங்க கடவுளுடைய சமூகத்துல ஆரம்பிச்சீங்கன்னா உண்மையாகவே கடவுளுடைய நடத்துதல் அந்த நாள் முழுக்க இருக்கிறத உணர முடியும். அப்படிப்பட்ட மனிதன் தான் இரவு நேரத்துல கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும். அப்படித்தான் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல கனவுகளை நம்ம நம்ப முடியாது. கடவுள் நம்மோடு கனவுல பேசுவாரு, நம்ப முடியாது. ஏன்னா தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. மனுஷனுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப தொல்லை அதிகம். நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. மனசுல குழப்பம் அதிகம், சிந்தனையில குழப்பம் அதிகம், வீடுகள்ல குழப்பம் அதிகம், உறவுகள்ல குழப்பம் அதிகம். அதனால என்ன நடக்கிறது இல்லை அப்படின்னா, கனவுகளை நம்ப முடியறது இல்லை. கனவுகள் வழியாகவும் ஆண்டவர் பேசுறாரு, அது தவிர்க்க முடியாததுதான். ஆனா எது கடவுளிடம் இருந்து வந்தது, எது நம்முடைய தொல்லையினாலே வந்தது, எது குழப்பத்தினாலே உருவானது, யாராலே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு குழப்பம் நிறைந்ததாக கனவுகள் இருக்கும். சொப்பனங்கள், தரிசனங்கள், இது எல்லாம் அப்படி ஒரு பட்சத்துல தள்ளி வச்சிடலாம். ஆண்டவர் மிக அதிகமாக நம்மிடத்துல பேசுவது வேத வசனங்கள் மூலமாக. எப்படிங்க? வேத வசனங்கள் மூலமாக. இரண்டாவது, நம்முடைய மனசாட்சியின் மூலமாக. ஆண்டவர் மிக அதிகமா பேசுறது வேத வசனங்கள் மூலமாக, 100க்கு 100 நம்பலாம். இரண்டாவது, நம்முடைய மனசாட்சியின் மூலமாக. வேத வசனம் வேத புஸ்தகத்துல இருக்கு, நிறைய பேர் மூலமா கேட்கிறோம். பல நேரங்கள்ல வீடுகள்ல அலமாரிகள்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய மனசாட்சி ரெஸ்டே எடுக்காது. என்ன எடுக்காது? ரெஸ்டே எடுக்காது. நம்ம சும்மா இப்படி உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட நம்முடைய மனசாட்சி பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களால புரிய முடியுதா? சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலும் நம்முடைய மனசாட்சி நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசுமா பேசாத சொல்லுங்க?
பேசிட்டு தானே இருக்கோம். இந்த மனசாட்சி தேவனுடைய குரலாக இருக்கும். எப்பவுமே இந்த மனசாட்சி தேவனுடைய குரலாக இருக்கும். ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது அப்படின்னா, கவனிங்க, ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது அப்படின்னா நம்முடைய இருதயம் பொங்கும் தெரியுமா? ஐயோ எப்படி பண்ணி போட்டாங்களே. அது எங்கிருந்து பொங்குது? நம்முடைய மனசாட்சி தேவனுடைய நீதியை சொல்லுகிறது. ஐயோ அவன் அநியாயம் செய்யறான், அவன் தப்பு செய்யறான் அப்படின்னு நம்முடைய மனசாட்சி அதை குறித்து பேசுகிறது. ஒரு இடத்துல ஒருத்தர் கீழே விழுந்துட்டான், நம்முடைய மனசாட்சி சொல்லும் போய் தூக்கி எடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கீழே விழுந்துட்டான், காயமாக போகுது. ஒரு பெரிய விபத்து நடக்கிறதுக்கு முன்னால அவனை தூக்கி எடு, நம்முடைய மனசாட்சி நல்லதேன்னு தான் சொல்லி கொடுக்கும். ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்முடைய மனசாட்சி நல்லதை தேர்ந்தெடுக்க சொல்லும். நீங்க துணி எடுக்க போனாலும் சரி, ஒரு வண்டி வாங்க போனாலும் சரி, எதை வாங்க போனாலும் சரி, ஒரு பேனா வாங்க போனாலும் சரி, நல்லதை வாங்கு அப்படின்னு மனசாட்சி என்ன பண்ணு தெரியுமா? சொல்லி கொடுக்கும். பல வேளைகள் என்ன நடந்துருது அப்படின்னா, நாம் இந்த சரீரத்துக்கு ஒரு குரல் இருக்கு, அது மாம்சத்தின் குரல். இந்த மாம்சம், இந்த சரீரம், இந்த கண்கள் இதற்கு இன்பமானவைகளையே தேடும். நம்ம பல வேளைகள் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுக்கிறத விட்டுட்டு இந்த மாம்சத்தின் குரலுக்கு செவி கொடுத்து இதை பழக்கி வச்சு என்ன செய்வோம் தெரியுமா? மனசாட்சி நீதியை, நியாயத்தை, பரிசுத்தத்தை தேவனுடைய குரலாய் சொல்லும் போது அவைகளை ஒதுக்கி தள்ளி அடக்கி உட்கார வச்சுட்டு இந்த மாம்சத்தின் குரலுக்கு செவி கொடுத்து இதுக்கு கீழ்படிஞ்சு போகும். இப்ப என்ன நடக்குது? இதுக்கு செவி கொடுத்து இதை பழக்கி வச்சு இந்த குரலை, மனசாட்சியின் குரலை, தேவனுடைய குரலை, பரிசுத்தாவியானுடைய குரலை கேட்க முடியாம நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை செவிடாக்கி வச்சிருக்கிறோம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது. மனசாட்சி அவங்களோடு கூட பேசிட்டு இருந்தது, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதை கேட்காம தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். சும்மா காதுகள் திறந்திருக்கும், ஆனா அவைகள் எல்லாம் நம்ம பழக்கணும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 20, 21, 22 வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 20, 21, 22. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவை எல்லாத்திலையும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவுது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள்கின்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா காலத்துல ஒரு பெரிய பேழை கட்டுறார். அந்த பேழையில ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பறவைகள், மிருகங்கள், சகல ஊரும் பிராணிகள். இதுல என்னென்ன வகை இருக்குதோ, இப்போ மிருகங்கள் அப்படின்னா ஆடு இருக்குது, மாடு இருக்குது, மான் இருக்குது, கரடி இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய வகைகள், மிருகங்கள்ல வகைகள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு ஜோடி உள்ள வரணும். சரி, ஆதாம் இந்த நோவா காலத்துல ஆடுகள் அப்படின்னு வைங்களேன், எத்தனை ஆடுகள் இருந்திருக்கலாம்? இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு 2 ஆடு வச்சு வளர்த்துறாங்க அப்படின்னா நோவா காலத்துல நிறைய ஆடுகள் வளர்த்திருப்பாங்க. அந்த ஆட்டு வகைகள்ல ஒரு ஜோடி உள்ள வரணும். எதுக்குள்ள வரணும்? பேழைக்குள்ள வரணும். மான் அப்படின்னு எடுத்துட்டா அதுல இருக்கிற வகைகள்ல ஒரு ஜோடி உள்ள வரணும். கரடி அப்படின்னு எடுத்துட்டா அதுல ஒரு ஜோடி உள்ள வரணும். சிங்கம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல ஒரு ஜோடி உள்ள வரணும். ஒட்டக சிவிங்கி அதுல ஒரு ஜோடி உள்ள வரணும். நீர் யானை அதுல ஒரு ஜோடி உள்ள வரணும். யானை அதுல ஒரு ஜோடி உள்ள வரணும். ஆனா உலகத்துல அன்னைக்கு இருந்த மிருகங்கள் இன்னைக்கு இருந்த அளவுக்கே கிட்டத்தட்ட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ ஒரு 1000 ஜோடி ஆட்டுக்குட்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஜோடி தான் எங்க வரணும்? உள்ள வரணும். நோவா என்ன பண்ணிருப்பாரு? நோவாவுடைய மனைவி, அவங்களுடைய பசங்க 3 பேரு, அவங்களுடைய மனைவிமார், ஆக மொத்தத்துல 8 பேர் அங்க இருக்காங்க. அந்த 8 பேரும் போய் இத்தனை வேலையும் செஞ்சிருப்பாங்க. 8 பேரும் போய் யானையில ஒரு ஜோடி, குதிரையில ஒரு ஜோடி, கழுதையில ஒரு ஜோடி, காட்டு கழுதையில ஒரு ஜோடி, கோவேறு கழுதையில ஒரு ஜோடி, ஆடுல ஒரு ஜோடி, செம்மறி ஆட்டுல ஒரு ஜோடி, வெள்ளாட்டுல ஒரு ஜோடி, பன்றிகள்ல ஒரு ஜோடி, பறவைகள்ல எத்தனை வகைகள் இருக்கு, அத்தனையிலையும் ஒவ்வொரு ஜோடி கொண்டு வந்து உள்ள எப்படி சேர்த்திருப்பாருன்னு சொல்லுங்க பாருங்க.
ஆனா ஆண்டவர் அங்க கட்டளையிட்டார், உன்னிடத்திலே வரக்கடவது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். யாருக்கு தெரியுமா? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கட்டளையிட்டார். இந்த மிருகங்கள் பறவைகள் அத்தனை 1000 ஜோடிகள் இருந்தாலும் எந்த ஒரு ஜோடிக்கு தேவன் இவைகளை உள்ளுணர்விலே கட்டளையிட்டாரோ அவைகள் தாமாகவே வந்து பேழையில ஏறிச்சான். எப்படி வந்து சேரிச்சான்? இந்த 8 பேர் செய்யற வேலை கிடையாது, தேவன் செய்த வேலை. அப்ப மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் அத்தனை வகைகள்லையும் எந்தெந்த 2 பேருக்கு, எந்தெந்த ஒரு ஜோடிக்கு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தாரோ அந்த பறவைகள், அந்த மிருகங்கள் மட்டும்தான் வேலையில வந்து ஏறின. மற்றவைகள் எல்லாம் மாண்டு போயின. நோவா கிட்ட ஆண்டவர் பேசினார், நீயும் உன் குடும்பம் என்ன பண்ணு, வேலைக்குள்ள வந்து சேர்ந்துக்கும். அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பழகின நோவா, அந்த காலத்தில் நீதிமானா இருந்த நோவா தன் குடும்பத்தை காத்து கொண்டார். வேலைக்குள்ளே வந்தார்கள், ஏவப்பட்டார்கள். அந்த பறவைகளுக்கு ஏற்பட்ட அந்த உள்ளுணர்வு இருக்குது பாத்தீங்களா, அந்த உள்ளுணர்வு ரொம்ப முக்கியம். கடந்த காலங்களில் சுனாமி வந்தது, நிறைய மனிதர்கள் மரித்து போனாங்க. ஆனா நிறைய விலங்குகள் தப்பிச்சிருச்சு, மிருகங்கள் நிறைய தப்பிச்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? அது இயற்கையோடு வாழ்ந்து பழகி இயற்கை குறித்த உள்ளுணர்வு அதற்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று அந்த மிருகங்கள் உணர்ந்து மலைப்பாங்கான இடத்துல மேலே ஏறி தப்பித்துக் கொண்டன. இன்னைக்கும் செய்தி இருக்குது, நீங்க மிருகங்கள் தப்பித்தனவா? சுனாமி வந்த காலத்துல மிருகங்கள் எப்படி தப்பித்தனன்னு கூகுள் பண்ணி பாருங்க, அழகா விஷயங்களை போடுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உள்ளுணர்வு. அது இயற்கையோடு வாழ்ந்து பழகி இயற்கையில என்ன நடக்க போகிறது என்று அறிந்து கொள்ளுகிறது. ஆனா மனிதன் தான் அறிவு இல்லாம போன. எத்தனையோ பேர் வந்து நமக்கு ஒரு முடிவு இருக்கு, உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு சொன்ன யாரும் கேட்கறது இல்லை. காரணம் என்ன? மனிதன் இந்த சரீரத்துக்கு நன்மையானதையே வாழ்ந்து வாழ்ந்து பழகி இருக்கிறான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 பேதுரு நிருபம் 1:21. 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே எப்படி பேசினார்களாம்? எப்படி பேசினார்களாம்? ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப பரிசுத்த வேதாகமத்துல நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் மனிதர்கள் தாமாகவே பேசல, ஏவப்பட்டு பேசினார்கள். எப்படி? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. இந்த வசனத்தை எழுதி வை அப்படிங்கும் போது தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? சில காரியங்களை எழுதி வைப்பார். இந்த வரலாற்றை எழுதி வை நோவா என்ன பண்ணுவாரு? எழுதி வைப்பார். இந்த வரலாற்றை எழுதி வை மோசே என்ன பண்ணுவாரு? எழுதி வைப்பார். அப்படித்தான் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், இந்த 5 ஆகமங்கள் மட்டும் அதை வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரைக்கும் எழுதப்பட்டது. யோபுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எப்படி வெளியே தெரியும்? யோபு எழுதி வைக்கிறார். அவைகளை பார்த்து பார்த்து தொகுத்து மோசே எழுதி வைக்கிறார். லூக்கா ஏன் எழுதுறாரு? அப்ப இவ்வளவு காரியங்களும் ஏன் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி எழுதி வைத்திருக்கிறார். இது எதற்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் ஏவி நடத்துவதற்கு, வழி நடத்துவதற்கு. இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவர் அதற்காக தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எபிரேயர் ஆகியோன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. எப்படி தெரியுமா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? நீங்க எல்லாம் கடவுளுடைய வழி நடத்துதலுக்குள்ள இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தினுடைய விளக்கம். உங்கள் சிந்தை கடவுளுக்கு பிரியமானதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 143 எடுங்க. 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை எழுதி பார்க்கலாம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராங்க. சங்கீதக்காரனுடைய எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுங்களா? அது தங்களுடைய பழக்கத்தை தான் திரும்ப திரும்ப ஜெபமா சொல்றாங்க. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்ன வழி நடத்தி வந்தீங்க,
இனிமேலும் நீங்க தான் என்ன வழி நடத்தணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நம்முடைய அனுதின காலை ஜெபத்துல இந்த வசனம் தவறாம இடம்பெற வேண்டும். தினமும் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவங்களா இருந்தா நம்முடைய அனுதின காலை ஜெபத்துல முதல் ஜெபத்துல இந்த வசனம் தவறாம இடம்பெறணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் உம்முடைய நல்ல ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக அப்படிங்கிறது என்ன உம்முடைய கையில மொத்தமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்தட்டும். ஒருவேளை ஆண்டவருடைய ஆவியானவருடைய நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து போயிருந்தால், ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற சிந்தை வராம இருந்தால், வேதம் வாசிக்க வேண்டும் என்கிற சிந்தை வராம இருந்தால், ஒழுக்கமா பரிசுத்தமா வாழணுங்கிற சிந்தை வராம இருந்தால், நம்ம அந்த குரலை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறோம்னு அர்த்தம். திரும்பவும் அந்த குரலை கேட்கறதுக்கு என்ன செய்யுது? ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை விட்டு தூரம் வந்திருக்கிறேன்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால என்ன பிரயோஜனம்? கடவுளுக்கு நெருங்கி வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? பழகினவர்களுக்கு நிச்சயமா தெரியும் கடவுளோடு நெருங்கி வாழ்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு. பழகினவங்களுக்கு தெரியும். பழகி பாருங்க. என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல நான் பாவி என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். கடவுளை விட்டு தூரம் போகிற அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கிறேன். கடவுளுக்கு விரோதமா. கெட்டகுமாரன் கதையில அவன் தகப்பனை புடிச்சுக்கிட்டு சொல்றதுக்கு நினைப்பான். என்ன தெரியுமா? தகப்பனே, முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? முதல் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் சொல்லுங்க, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும். இதுதான் முதல் வார்த்தை. சரிங்களா? ஆனா இந்த குமாரன் செஞ்சது என்ன தெரியுமா? அப்பாவுக்கு விரோதமா நடந்தது. அவன் என்ன அறிக்கை செய்யறான் தெரியுமா? பரத்துக்கு விரோதமா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து கத்துக் கொடுத்துருக்காங்க. என்ன? கடவுளுக்கு விரோதமா நடக்கக்கூடாது, குடும்பத்துக்கு விரோதமா நடக்கக்கூடாதுன்னு கத்துக் கொடுத்துருக்காங்க. அதனால அவனுக்கு புரியுது, நான் என் தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பேரண்ட்ஸுக்கு விரோதமா பாவம் செய்யறது கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்யற மாதிரி. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம நடக்கிறது கடவுளுக்கே கீழ்ப்படியாம நடக்கிற மாதிரி. அது அந்த கெட்ட குமாரனுக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்பாவுக்கு கீழ்ப்படியாம வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் அவன் எடுத்துக்கல. நான் பரத்துக்கு விரோதமா கடவுளுக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். நம்ம நல்வழியில வழி நடத்துறதுக்கு சிலர் ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ தடவை அதை அவாய்ட் பண்ணுவோம். கடவுளுக்கு விரோதமான பாவம். நம்மை நல்வழியில நடத்துகிறவர்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் அழகா ஆலோசனை சொல்லுவாரு. எப்போ அந்த உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு வருதோ அங்கேயே கடவுள் திரும்ப நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமா, கடவுளே உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தகப்பனே, உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன். உம்முடைய குமாரில் ஒருவனாக எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. திரும்ப என்ன மகன் நீங்க சொல்ல முடியாது. திரும்ப மகன்னு சொல்றதுக்கு நான் எனக்கு தகுதி இல்லை. அந்த தகுதியின்மையை நம்ம உணரணும். உங்களுடைய வேலைக்காரன் ஒருவனாக என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியா, அப்பாவுடைய இடத்துல வேலைக்காரங்களுக்கு நல்லா பூர்த்தியா சாப்பாடு கிடைக்குது. நான் போனாலும் என்ன பண்ணுவாரு, என்ன ஒரு வேலைக்காரனாவது ஏத்துக்குவாருன்னு அந்த மகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வரணும். எவ்வளவோ பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்துக்கு வாங்க. கடவுளே, நான் உமக்கு விரோதமா, என் தாய் தகப்பனுக்கு விரோதமா, என் சபைக்கு விரோதமா, என்னுடைய உறவுகளுக்கு விரோதமா நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணுங்க, உம்முடைய மகனா மகளை திரும்ப ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவர் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. திரும்ப அவர் சமூகத்துக்கு வரணும். அடுத்து என்ன தெரியுங்களா? 2வது, பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும், உணர வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். திரும்பவும் நம்முடைய ஆவி, ஆன்ம, சரீரத்தை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய சுய விருப்பத்தின்படி ஓடிட்டேன், என்னுடைய மாம்ச இச்சையின்படி ஓடிட்டேன்,
இனி உம்முடைய விருப்பத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த அழைப்பு திரும்ப கிடைக்காம கூட போகலாம். எல்லா இடத்துலயும் நம்ம இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கிறோமா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னால எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள முடிகிறது. எங்க கண்டிப்பு இருக்கிறதோ, எங்க எச்சரிப்பு இருக்கிறதோ, அங்கே ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாக அன்பு செய்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மால விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் எத்தனை சின்ன சின்ன பாவ பழக்கங்கள் இருக்கலாம், பெருசா இருக்கலாம், மறைவான குற்றங்கள் நிறைய இருக்கலாம். நம்முடைய விருப்பத்துக்கு அடிபணிந்து பல பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். மனுஷங்களை நம்பி ஏமாந்து போயிடுறோம், வாலிபர்களை நம்பி, பெண்களை நம்பி ஏமாந்து போயிடுறோம். உலகம் அப்படி ஏமாற்றுறதுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஏமாற்றுகிற உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எச்சரிக்கையா இருக்கணும். உணர்ந்து கொள்ள வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும், திரும்பவும் ஜெபிக்க, வேதம் வாசிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். திரும்பவும் ஆவியானவருடைய குரலை நம்ம வாழ்க்கையில கேட்க முடியும். எப்படி ஆவியின் ஏவுதலினாலே சிமியோன் தேவாலயத்துக்கு வந்திருந்தார், அதே போல இன்னைக்கு ஏனோ தானோ என்று நீங்க தேவாலயத்துக்கு வரல, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி நம்மை ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் யாவரமாக இணைந்து சொல்லுகிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும், உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல், அவருடைய வழி நடத்துதல், ஆண்டவரே எத்தனையோ காலம் எங்களுடைய மனசாட்சியின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசியிருந்தோம், வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசியிருந்தோம், ஆலோசனை சொல்லி இருந்தோம், எச்சரிப்புகள் கொடுத்திருந்தோம். எங்கள் செவிகளை ஆண்டவரே அடைத்து கொண்டு எங்க மாம்சமான வழியில நடந்தோம், இச்சைக்குரிய காரியங்களை நடந்தோம், உலகத்திற்குரிய காரியங்கள்ல நடந்தோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தவர்களுக்கு கீழ்ப்படியாமல், அவனவன் தன் தன் சுய இச்சை ஆசையில ஓடினோம். தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. நாங்கள் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தோம், தாய் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உறவுகளுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனால் உம்முடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புது வாழ்வை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு ஆவிக்குரிய துவக்கத்தை எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய குரலை கேட்டு அதன்படி நடப்பதற்கான கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நன்மையான பாதையிலே நீர் எங்களை நடத்தும்படி, எங்கள் மேல் அன்பு பாராட்டி நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதற்காக பிதாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரத்தை, ஆவி ஆன்மாவை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட உதவி செய்யும். உங்களுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். புதிதான சிந்தையோடு, புதிதான இருதயத்தோடு, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வாய்ப்பை தவற விடாமல் உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உமக்குள்ள எங்களை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. தினமும் உடைய குரலை கேட்கும்படி எங்களை பழக்கப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிறதுனால் வருகிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும், சொந்தமாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். மீட்பரும் ரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.